அது கொரோனா நேரம். யாரும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, யாரும் யார் வீட்டுக்கும் வரக்கூடாது. வாயை கட்டிண்டு, முகம் கட்டிண்டு, வீட்டில் எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சி வச்சுண்டு, விரல் அலம்பிட்டு, காலை அலம்பி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இருந்த அந்த டயத்தில் நான் என் ஸ்லோகா கிளாஸு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருந்தேன். நான் ஜோதிடம் சொல்கிறவளுக்கெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இந்த கொரோனா டைம் போகட்டும், அப்புறம் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தேன். இப்படி இருக்கும்போது ஒரு அம்மா காலிங் பெல் அடித்து வீட்டுக்கு வந்தாள். அவள் முகம் ரொம்ப கலங்கி இருந்து, கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. எங்கள் ஆற்றுல இருக்கிறவா கூட, என்னடி இப்போ போய் என்னடி ஜோசியமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் சொன்னேன், இல்லை அவள் முகமே ரொம்ப கலங்கியிருக்கு, கண் கலங்கியிருக்கு, பரவாயில்ல, சீக்கிரம் சொல்லி அனுப்பிச்சி விட்றேன், என்ன அர்ஜென்ட்டோ என்ன அவசரமோ, வீடு தேடி வந்திருக்கா இந்த மாதிரியான டயத்தில் கூட எந்த என்ன கஷ்டமோ அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அத்தில் சரி பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைகிற எல்லாத்தையும் போட்டு நான் அவளை அந்த ஒன்று மட்டும் உட்காந்துக்கிற மாதிரி என் வாயகையெல்லாம் கொஞ்சம் கட்டின்ட்டே தான் சொன்னேன். உட்காந்து என்னம்மா என்னாச்சுன்னு கேட்கும்பொழுது, ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தோம் 2 மாதத்துக்கு முன்னாடி, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்து, அவள் அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிடுத்து, அவள் பெங்களூரில் இருக்கா. ஆனால் இப்போ திடீர்னு கொரோனாலாம் வந்துட்டு இப்போ வீட்டுலாம் போகக்கூடாது, நிறைய இதுவெல்லாம் இருக்குது, இப்போது இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் வர ஆரம்பிச்சுருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது, இது எந்த அளவில் போகுமோ இன்னமும் தெரியல. இதுக்கு நடுவில் என்னோடய பிள்ளை எனக்கே 38 வயசு ஆகிப்போச்சு, எனக்கே அந்த பொண்ணு தான் பிடிச்சிது, இந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்சு எப்போ எனக்கு கல்யாணம் ஆகணும் ஆகாதோ அப்படின்னா மாதிரி மனசு தளர்ந்து போய் சூசைட் பண்ணிக்கிட்டு போயிட்டான் மாமி அப்படின்னு சொல்லி அழுதா. அட கடவுளே சொல்லிட்டு ஜாதகத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பார்த்த உடனே நிச்சயமாக அந்த கல்யாணம் நடக்கணும், உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கோ, நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே பிள்ளைய வச்சு வாரத்தில் பொண்ணை வச்சு நீங்கள் முதல்ல நிச்சயதார்த்தத்தை பண்ணிவிடுங்கோ. நிச்சயதார்த்தத்துக்கு யாரும் வரணும்னு ஒன்றும் கிடையாது, அதில் ஒரு பருப்பு பண்ணி ஒரு பாயசம் பண்ணி போட்டுருங்கோ, அதுதான் நிச்சயதார்த்தம். வேறு யாரும் வரணுன்றதுலாம் வர முடியாது இந்த டயத்தில். அப்புறம் உடனடியாக நீங்கள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் ஹஸ்பண்டு தம்பி ஒரு பையன் அனுப்பிப்பா, நீங்கள் 4 பேரும் அவள் வீட்டுக்கு போயிடுங்கோ. இப்போ நிச்சயதார்த்தம் ஆகிடுத்து, அந்த பொண்ணு உங்கள் மாட்டு பொண்ணு மாதிரி தான், ஆனால் அந்த வீட்டுக்கு போயிடுங்க. அவள் வீட்டில் நீங்கள் 4 பேர் அவள் 4 பேர் வச்சு திருமணத்தை நடத்திடுங்கோ, உடனே நடத்திடுங்கோ, 1 வீக்குக்குள்ளேயே திருமணத்தை நடத்திடுங்கோ. 1 வீக்குக்கு மேலே போச்சுன்னா ஒரு ஒரு கஷ்டம் அந்த பொன் வீட்டில் நடக்கிறதுக்கு தெரியுது. நல்ல வார்த்தை சொல்லிச்சு, அது சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த கல்யாணம் நடந்துட்டுன்னா அந்த கஷ்டம் கூட விலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, உடனடியாக போங்கோ சொன்னேன். போகலாம் மம்மி, அந்த மாதிரி போனால் நல்லா இருக்குமா, நாங்கள் பிள்ளையாத்துவா அவள் பொண்ணாத்துவா, நிச்சயதார்த்தம் எடுத்து உங்கள் வீட்டுக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு வேளை இந்த கொரோனாலாம் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வர முடியாது, போய் ஏதாவது ஆகிடுச்சுன்னா அசிங்கமாக கிஷிங்கமாக இதெல்லாம் இப்போ பார்க்காதங்க. உங்களுக்கு உங்கள் பிள்ளை முக்கியம், அவங்களுடைய கல்யாணம் முக்கியம். இந்த ஜோசியத்துலேயே இந்த மாதிரி 1 வீக்குக்குள்ளே கல்யாணம் நடக்கணும் அப்படின்றது காட்டுறது, அர்ஜென்ட்டாக காட்டுறது. அதனால் நீங்கள் இப்போ ஓடி வந்தது கூட ஏதோ கடவுளோட புண்ணியம்தான். அதனால் நீங்கள் உடனே ஊருக்கு கிளம்பிடுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வண்டி கண்டிக்கெல்லாம் போயிட்டு இருக்குது, இன்னும் அதிகமாக போச்சுன்னா அதுவும் போகாது. அதனால் இப்போவே கிளம்பி போயிடுங்கோ. போயிட்டு அங்கே அந்த 4 பேரோ 5 பேரோ 8 பேரோ இங்கே அந்த கல்யாணத்தை முடிச்சுடுங்க. கல்யாணம் நடந்துடும், கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். இந்த பொண்ணுக்கு இந்த பிள்ளை தான், இது எனக்கு நல்லா தெரியுது. இதுலேருந்து கல்யாணமும் இன்னும் 10 நாளைக்கு நடந்துடணுன்றது தான் இதில் காட்டுறது. ஆனால் இது அவசர கல்யாணமாக தான் நடக்கும் அப்படிங்கிறதையே இது காட்டுறது. அதனால் நீங்கள் எந்த யோஜனையும் பண்ண வேண்டாம், உடனே கிளம்புங்க. கிளம்பி போனதோட உடனே கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிடுங்க. அவள் பட்டு புடவை உடுத்தினாலும் சரி, சாதாரண புடவை உடுத்தினாலும் சரி, சாப்பாடு பண்ணாலும் சரி, அதை எதையுமே அந்த திருமங்கல் ஏதாவது நடக்கணும், இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் உடனடியாக காட்டுறது. அப்படின்னு உங்கள் பையன் சூசைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்க மாட்டான்,
அவனுக்கு அந்த அளவுக்கு வருத்தமாக போயிருக்குது மனசுக்கு, நீங்கள் உடனே கிளம்பிடுங்கன்னு சொன்னேன். உடனே அவள் வந்து சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். போன உடனே நான் சொன்ன மாதிரியாவே அன்றைக்கி அது மற்ற நாளே அவள் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாள். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருந்தது. அங்கே திருமணத்தை நடத்திட்டான். திருமணம் ஒருத்தர் 4 பேர் ஒருத்தர் 4 பேர்னால் இவா 2 பேரவே இந்த சம்பந்திகள் 2 மாமிகளாகவே இந்த பருப்பு இந்த பாயசம் இதை பண்ணி வாத்தியார் ஒருத்தர் அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு அவன் அந்த 8-10 பேர் கூட திருமணம் முடிஞ்சு ஆயிடுச்சு. திருமணம் முடிஞ்சு அன்றைக்கி நைட் வந்து அந்த சடங்குகளெல்லாம் நடக்கணும் இல்லையா? அப்போது அந்த பொண்ணோட அம்மா திடார்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. உடனே அதிர்ச்சியாக போய்ட்டு அப்போ ஆஸ்பத்திரிக்கெல்லாமே போகவே முடியாது, ஒரே இது வச்சேன் இருந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா திடீர்னு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த ஆற்று பிள்ளை, அதாவது கல்யாணம் பண்ணிட்டானே அந்த பொண்ணை, அந்த பிள்ளை அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஃப்ரெண்டோ குண்டோ யாரையோ கூப்பிட்டு ஏதோ பண்ணிக்கினி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு யாரோ டாக்டர் இருக்கான்னு கூப்பிட்டு உடனடியாக அங்கே பக்கத்தில் ஏதோ டாக்டர்கிட்ட போய் பார்த்தாக்கா அந்த அவளுக்கு வந்து இந்த ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரிக்கா வந்துருக்குது அவள் அம்மாவுக்கு. உடனே அந்த ஆஸ்பத்திரியில் கூட இடமில்லை, இது ஒன்று அந்த இது அந்த பொசிஷன் அந்த டைமே என்னால் அந்த டயத்தில் எப்படியோ அவள் அந்த மாமியை காப்பாற்றிட்டா அவள் வீட்டுக்கு அழைச்சின்னு வந்தா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த சடங்கு அவளுக்கு அங்கே நடந்ததுக்கப்புறம் இவள் திருப்பியும் கிளம்பி வரலாம் அப்படின்னு பார்த்தா அவளுக்கு அதுக்குள்ளேயும் இந்த கொரோனானால நிறைய கெடுபடி ஆகிப்போச்சு. ஊருக்கு போனவெல்லாம் வரவும் முடியல, இங்கே இருக்கிறவங்களும் ஊருக்கு போக முடியல, அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. அந்த மாமி அங்கேயே இருந்துட்டா. அந்த மாமி மாமா அந்த பிள்ளை தம்பி அந்த எல்லோரும் அங்கேயே இருந்துட்டா. 6 மாதம் கரெக்டாக அங்கேயே இருந்திருக்கா. அங்கேயே இருந்து அங்கே ஏதோ நான் வேலைக்கெல்லாம் போகலப்பா, நிலையில் எதுக்குமே போகல. இந்த பிள்ளையும் எதுவோ அங்கேயே இருந்து அந்த நிலைமையை சமாளிச்சுட்டு 6 மாதம் கழித்து அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாள். இங்கே வந்ததுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் நிலைமை சரியாக இருந்தது. கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு மேலே போகக்கூடாது, 5 மணிக்கு மேலே அந்த மாதிரி கொஞ்சம் அந்த டைத்துக்குள்ளே திருப்பி என்னை வந்து பார்த்தேன். என்னை வந்து பார்க்கும் பொழுது மாமி நீங்கள் சொன்னது அவ்வளவும் பர்ஃபெக்டாக இருந்தது. அங்கே போன உடனே அந்த கல்யாணத்துக்கு அன்றைக்கே அந்த அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போச்சு, ரொம்ப அதை சரிப்படுத்திட்டோம். இப்போ கல்யாணமாக ஆகிடுது, இப்போ மாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல சந்தோஷமான சமாச்சாரத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறமா 1 வருஷம் 1.5 வருஷம் அவன் வீட்லேயே அந்த பையன் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் ஆஃபீஸ் திறந்தது, அப்புறம் போனோம். இது எதுக்கு நான் இதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னாக்க, ரொம்ப அவசரமான சமயத்தில் வந்து நம்ம அந்த ஒரு சில நல்ல செயல்களை நம்ம நடக்கிறதுனால சுபஷ்ட சீக்கிரம் அப்படின்னு சொல்லலை, அந்த மாதிரி நடக்கிறதுனால அந்த கஷ்டமான சமாச்சாரங்களும் நல்லதாக கூட மாறி போகிறதுக்கு ஒரு சான்சஸும் அதில் தெரியறது. அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுக்கு ஒரு அழகான பொன் குழந்தை பிறந்திருக்குது. இப்போ அதுக்கு 3 வயசு ஆகுது, ஸ்கூல் போக போகிறது. அது அடுத்த ஏப்ரல் மேலேருந்து ஸ்கூல் இப்போ அந்த குழந்தைன்னு நினைக்கிறேன். ஒரு தம்பிக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுது. இந்த மாதிரி அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. அதனால் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து தடபடலாக நடக்கிறதே, சரியாக கல்யாணம் மாதிரி நடக்கலையே அப்படின்னு அங்கே போனாத்தில் போய் 6 மாதம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கே, இப்படிலாம் நடந்தால் கூட அந்த நல்ல விஷயங்கள் நடந்ததுனால அந்த அம்மாவுக்கு வந்திருந்த ஒரு கஷ்டங்கிறதும் அந்த நல்ல விஷயத்தில் அடிச்சுன்னு போயிடுது. அதனால் நல்லதையே நினைப்போம், பாசிட்டிவாகவே நினைப்போம், நல்லதையே செய்வோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.